The person I like to invite is in the படத்தோட lovely heroine. செம்ம படத்துல ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. I'd like to call upon Archana Benu. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட டீமோட இன்விடேஷன் வாங்கி இங்கே எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்த ஒவ்வொருத்தருக்கும், கெஸ்ட் அனைவருக்கும், மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் தமிழ்லே பேச ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ சரியாயிடும்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற வேண்டிய பர்சன் வந்து ஆர்ஜி கிருஷ்ணன் அவர்கள் தான் என்னை இந்த படத்துக்கு ஹீரோயினா ஃபர்ஸ்ட் அவங்க தான் கால் பண்ணாங்க. அந்த கால் கிடைக்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தாங்க. அவங்க ஓகே ஒரு ஒன்லைன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோரி போர்டு எனக்கு சென்ட் பண்ணிட்டு அது பார்த்தப்போவே அவங்களுக்கு இருக்கிற விஷன் அதில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஹீ ஹேட் அ கிளியர் கான்ஷியஸ்னஸ் அபவுட் வாட் ஹீ இஸ் அபவுட் டு டூ அப்படின்றது. அதுதான் என்ன இந்த படத்துக்கு புல் பண்ணது. நான் இப்போ நம்புற விஷயம் என்னன்னா, இப்போ நமக்கு கிடைக்கிற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அது இப்போ 1 மினிட்டா இருந்தாலும் 15 மினிட்ஸா இருந்தாலும் லைக் இப்போ த்ரூ அவுட்டா இருந்தாலும் நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கணும்னு ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு மை ரோல் அப்படின்ற. டாக்டர் சார் தேங்க்யூ என்ன இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்காக. ஐயோ இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன். தேவயானி தான் பேசுனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு ஐ காட் இமோஷனல் அவங்க பேசுனது கேட்டு. அப்போ நான் ஒரு இமோஷனல் பீயிங் தான் இப்போ அந்த மூட்ல இருக்காங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் ரியலி லவ்லி. அண்ட் அருண், கங்க்ராட்ஸ். அருணை நேற்று பார்த்தப்ப அருண் வாஸ் லைக் டென்ஷன்ல எல்லாமே இருந்தேன். பட் அருண் வந்து ரொம்ப செம்மையா மியூசிக் கொடுத்துருக்காங்க எங்க படத்துக்காக. நான் இந்த படத்துல முதலா கேட்ட சாங் வந்து நானும் நக்குலும் சேர்ந்திருக்கிற சாங். அதுல ஜிவி பிரகாஷ் பாடி இருக்கிறாங்க. அது கேட்டப்போ சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா நான் ஏற்கனவே ஜிவி கூட நடிச்சிருக்கேன். அப்ப அவங்க பாடினா ஒரு பாடல திரும்ப ஒரு ஒர்க்ல சேர்ந்து ஒர்க் பண்ணப்போ சந்தோஷமா இருந்துச்சு. ஐ தாட் அதான் இருக்கும் என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்ற. ஆனா இங்க வந்து பேலன்ஸ் சாங்ஸ் மற்ற சாங்ஸ் எல்லாமே கேட்டப்போ வந்து ஒவ்வொரு சாங் கேட்கும் போதும் ஐயோ இது நல்லா இருக்கு. அப்போ இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கு எதை சூஸ் பண்ணணும்னு. So good to hear Nakul singing. Ayyo, he's a fabulous singer, performer, actor. I felt really good. அதுக்கப்புறம் ஆண்டனி தாஸ் சார் ரொம்ப நல்லா இருந்துருச்சு உங்களோட சாங். அண்ட் அருண், நீங்க பாடின பாட்டும் செம்மையா இருந்துருச்சு. ஒவ்வொரு சாங்ஸும் பெட்டரா இருந்துருச்சு. அண்ட் சதீஷ் சார், தேங்க்யூ என்னை அழகா போர்ட்ரே பண்ணதுக்கு ஸ்க்ரீன்ல வந்து. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நக்குல் இஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்ற. லைக் நான் எப்பவுமே இன்ஸ்பயர்ட் ஆயிடுவேன். லைக் மற்றவங்க ஒர்க் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆயிடுவேன். பட் நாம இப்ப அட்மயர் பண்றது நம்ம இப்போ ஹீஸ் அ ஃபேபுலஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒவ்வொரு பர்சன்ஸ் கிட்டையும் ஒரு அட்மிரேஷன் அந்த மாதிரி வருவாங்க. அப்போ லைக் இட்ஸ் சோ குட் டு see him being here. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அவங்க ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்ற. ஹிஸ் வைஃப் இஸ் தேர் really supportive. அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பத்தி இவ்வளோ நல்லா பேசுற. அப்போ ஐ ஹோப் லைக் ஹீஸ் அ ட்ரூ ஸ்டார். லைக் whatever the career is, it doesn't matter after all. And for me, like as far as I think, படங்களோட எண்ணம் doesn't matter. இட்ஸ் நம்ம நேசிக்கிற படங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் நல்ல ஒரு படம் கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்காக அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வருவேன். அப்ப அதுக்காக கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணி பண்ணுறவங்க வந்து they really love the craft. நம்ம எப்பவுமே அந்த கிராஃப்ட் அவ்வளோ நேசிச்சா அந்த கிராஃப்ட் நமக்கு அது திரும்ப கொடுக்கணும்னு நம்புறேன். நானும் இப்ப தமிழ் ஒரு படம் பண்றது வந்து இட்ஸ் ஆஃப்டர் 5 years I guess. பட் நான் நினைச்ச ஒரு நல்ல ஒரு படத்தோட பாட்டா கூட அது ஒரு சின்ன போர்ஷனா இருந்தாலும் பெரிய போர்ஷனா இருந்தாலும் எனக்கு கொடுக்குற அந்த ஒரு போர்ஷன் என்னால முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துருச்சு. So yeah Nakul, it was so fun working with you. இப்போ அவங்க கூலா இருந்தாங்க and ப்ரொஃபஷனலா கூட இருந்தாங்க. And it was really nice to work with him. And RGK அவங்கள பத்தி இன்னும் சொல்லணும். என்னன்னா he knows the craft. அவங்களுக்கு என்ன வேணும் அண்ட் என்ன வேணாம் ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து அவங்களுக்கு எது வேணாம் அவங்க அது சொல்லுவாங்க, கிளியரா சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அந்த கேரக்டருக்காக என்ன வேணாம் அப்படின்ற. ஐ லைக் அவங்களோட மைண்ட்ல இருக்கிற அந்த கிளாரிட்டி, அவங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன் அண்ட் ஹி லவ்ஸ் ஹிஸ் கிராஃப்ட். அப்போ அவங்க கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வருவாங்க டெஃபினெட்லி.
அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இட்ஸ் அ பிளஷர். தேவயானி மேம மீட் பண்ணப்போ தான் நான் இந்த மாதிரி ஆஸ்ட்ரக் ஆனேன். என்னன்னா அவங்கள எல்லாம் மாதிரி நிறைய நாளுக்கு அப்புறம் எல்லாரோட மனசுல இருக்கிற ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படி எல்லாமே தான் என்னுடைய ஆசை. அப்போ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். கே.எஸ். ரவிக்குமார் சாரோட மேமோட நடுவில் உட்கார வச்சப்போ நான் வந்து ஓகே ஹாப்பி ஆயிட்டேன். நான் ஒரு சின்ன பாப்பா மாதிரி ஆயிட்டேன் திடீர்னு. தேங்க்யூ எவ்ரி ஒன். யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி, பட் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜெகன் சொன்ன மாதிரி இன்னொரு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா சுபாஷ்கரன் அப்படின்ற தயாரிப்பாளருடைய பேரனால, அது இல்லாமல் தமிழ்குமார்னு வர எடிட்டர் இல்லை, தமிழ்குமார்னா. ஸோ தமிழ்குமரன் இருக்காங்க, சுபாஷ்கரன் இருக்காங்க. ஸோ லைக்கா மாதிரி இன்னும் நிறைய பெரிய படங்கள் பெரிய லெவலில் இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் ஆர்ஜிகே, ஒரு தைரியம் வேணும். முதல் படத்திலேயே என்ன போட்டிருக்க, ஆர்ஜிகே ஃபிலிம். சில பேர் திட்டுவாங்க, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார், எதை பற்றியும் கவலையே பட மாட்டார். தனக்கு என்ன வேணுமோ அதை செய்வார். அந்த தைரியம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். சொல்ல இவர் பெரிய மணிரத்னம், ஆர்ஜிகே மணிரத்னம் ஃபிலிம்ன்ற, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீ இன்னும் 10 படம் பண்ணி ஹிட் ஆனதுக்கப்புறம் முதல் படத்தை பார்ப்பாங்கல்ல, இவர் பண்ண படமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அந்த தைரியத்தை பாராட்டுறேன். உங்ககிட்ட வந்து தட் இஸ் கிருஷ்ணன் கிட்ட வந்து எப்பவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க, தேடல் இருந்துகிட்டே இருக்கும். கனவு கண்ணன் ஒரு அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டரை வந்து நான் ஃபைட் மாஸ்டர் ஆக்கும்போது அப்படியே தேடிக்கிட்டே இருப்பேன். ஏதோ காணாம எட்னா விழுந்துச்சாரா, இங்கே வந்து அங்கே வந்து அங்கே இப்படி தேடிக்கிட்டே இருப்பான். தரையை பார்த்துட்டு தான் இருப்பான். என்னன்னா யோசிக்கிறேனே அப்படின்னா, ஏன்னா எல்லாரும் இப்படி யோசிப்பாங்க, நீ இப்படி யோசிக்கிறேன். அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். யார் எதை பற்றி சொன்னாலும் அந்த சீனில் என்ன வேணுமோ அதை கொண்டு வந்துடுவார் கிருஷ்ணன். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். நல்ல வெயிலில் கூட கோட்டு போட்டு தான் வந்து டைரக்ட் பண்ணுவார். வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அப்படிப்பட்டது தான் ஏதாவது ஒன்று சாதிக்கும் போது இந்த குறுக்க இருக்க ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க தான் நான் சீக்கிரம் ஜெயிப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் கிருஷ்ணன். மற்றபடி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்குன்னு ஒரு சொல்ல மறந்துட்டாரு. இன்னைக்கு சொல்லலை. இன்னைக்கு எப்போ சொல்லுவீங்க, இன்னைக்கு சொல்லவே இல்லை. அவர் ஏத்து பேசிட்டாரா? எழுத்து எங்க பேசுறாரு? அவரு ரொம்ப சாதாரண பேசுறாரு. நீங்க தான் அவர் எழுத்து பேசுறீங்க. பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இல்லப்பா, இல்ல எழுத்து பேசணும். எழுத்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களே வராது. எப்பவுமே நாட் ஓன்லி இன் மீடியா, எதுலையுமே ஒருத்தர் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்டாதான் ஆமா இல்ல அப்போதைக்கு ஏதாவது பதில் சொல்லிட்ட கூட வீட்டில் போய் யோசிப்போம். கேட்டேனே இதுக்கும் கேட்டேனே, அப்போ அவன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் லெட் அஸ் திங்க் அபவுட் இட் அண்ட் சேஞ்ச் இட் அப்படின்னு ஒரு தாட் வரும். ஸோ யாருமே யாரையுமே கோச்சிக்கல. இது வந்து இட்ஸ் லைக் எ டிஸ்கஷன் தான். ஸோ டோன்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே. அறிவழகன் இன்னும் நிறைய வெற்றி படங்களை கொடுக்க வாழ்த்துக்கள். நீங்க யூஆர் த மேன். நீ மேன். அப்கோர்ஸ் நீ வந்து மணிகண்டனோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே கிஸ் அடிச்சிருந்தாலும் யூஆர் த மேன். எப்பவுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏதாவது ஒரு அவர்கிட்ட அந்த மாதிரி கிருஷ்ணன் கிட்ட எப்படி ஒரு குவாலிட்டி வித்தியாசமான குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம நக்குல் கிட்ட கூட ஒரு பரபரப்பான்னு இருப்பாரு. என்ன மைண்ட்ல தோணுதோ அதை பேசிடுவாரு, என்ன தோணுதோ ஆடிடுவாரு. ஆனா நல்ல பாடகர் அப்படின்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆக்சுவலா முன்னாடி தெரியாது.
நல்லா அதான் பாடியிருக்கீங்க. பட்டு நிறைய பேர் பேசும்போது தான் நான் ஏன் எங்கே இத்தனை நாள் பாடாமல் இருந்திருக்கேன். நிறைய பாடியிருக்கீங்களா? ஓ மை காட். ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பழைய பாடல்களை கேட்பேன் நான். இவரெல்லாம் ஓ ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, எல்லா டேலண்ட்டும் இருக்கு. உன்னை சின்ன வயசுலேருந்து அக்கா வந்து உன்னை எடுத்து வளர்த்த மாதிரி அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க பாராட்டினது வந்து உள்ள இருந்து வரல, ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ள இருந்து உன்னை வந்து பாராட்டியிருக்காங்க. அது உளப்பூர்வமாக, அது வேற இங்கே இருக்கிற ஒருத்தராலையும் செய்ய முடியாது. ஏன்னா அது அந்த பாண்டிங்ன்றது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை என்னன்னா, ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது, பரபரன்னு இருப்பாரு. இவங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அது தேவயானி என்னுடைய படங்கள்ல 4-5 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா ஹீரோயினா நடிச்ச படத்துல அந்த பேரை விட ஒரே ஒரு நாள் நடிச்சாங்க சோழ ஹோட்டல்ல. எவ்வளவு பெரிய மூடி. அது வந்து முதல்ல அந்த ஹோட்டல் இருந்த இது வந்து எடுத்து முதல்ல போடும்போது உண்மையாவே மூடி கீழே வந்துச்சு. அப்படின்னு கட் 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 அப்படின்னு, சார் அது உள்ளே வாயிலே போட்டுருக்கேன் சார். ஐயோ அப்படின்னு போட்டுங்க சார். அதுக்கப்புறமா வாந்தி வரும்போது அப்படி வந்த ஸ்பாட்ல வந்த இது அது இன்னைக்கு எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்றது வந்து அவ்வளோ ஃபேமஸ். அந்த இன்னசென்ஸ் வந்து தான் அவங்க வந்து வாழ்க்கையில நல்லபடியா வச்சிருக்கு. அவங்க அம்மாலாம் எனக்கு ரொம்ப தெரியும். தெனாலியும் போதெல்லாம் நாங்கெல்லாம் கொடைக்கானல் ஊட்டியிலெல்லாம் அப்படி வாழ்ந்தோம். ஏன்னா அப்பெல்லாம் கேரவன் வந்து ரொம்ப கிடையாது, 1-2 தான் இருக்கும். ஆனால் வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு பெரிய டைனிங் டேபிள் செட் பண்ணுவாங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஜோதிகா எல்லாருக்கும் அப்போ பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி தான். கமல் சார் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுவார். இந்த ஜெயராமெல்லாம் வந்து அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த சுர சுர அந்த இது அது ஸ்வீட்ஸ் எல்லாம் சுர சுர வரும். விக்ரம் அது வந்து ரெகுலரா போடுறது. அது வந்து ஸ்வீட்டை சுட வச்சு சாப்பிட்றதுன்றது அந்த மைசூர் பாக்கு. அது கமல் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. மைசூர் பாக்கு நீங்க சூடா சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு சுட வச்சு அப்படியே கொண்டு வருவாங்க. அப்படியே எடுத்து அது ஒழுகும். ஸோ வி கான்ட் ஃபர்கெட் தோஸ் திங்ஸ். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பெண், குடும்ப பாங்கான பெண். ஆனால் இன்னும் உங்களுக்கு தெரியலங்க, அதே மாதிரி தான் இருக்கீங்க பார்க்கறதுக்கு. சரி, மணிகண்டன் பற்றி சொல்லியாச்சு. மியூசிக் அருண் நல்லா ட்ரெண்டியாக இருந்தது. மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தெனாலி பற்றி பேசிட்டு இருந்தீங்க. தெனாலியில் இவரும் அதே மாதிரி தான் 2 நாளோ 3 நாளோ பண்ணார். அதுவும் பேசப்பட்ட ஒரு இது. பயில்வான் ரங்கநாதன் இந்த படத்தில் நான் ஒரு மாதிரி கிண்டல் கூட பண்ணியிருப்பேன். அது ஒரு இதில் ட்ரெய்லரில் கூட அந்த உனக்கு தெரியாத பொண்ணுங்களாப்பா அப்படி அதில் இன்னும் 2 வார்த்தை வரும். அது படத்தில் இருக்கா இல்லைன்னு தெரியல, வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆக நானும் இந்த படத்தை உணர்வுபூர்வமாக வாழ்த்துக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்லாம வேணாமான்னு தெரியல, அது டைரக்டர் சொல்றாரோ தெரியல. ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லாமா அப்படின்னு. பட் அது எப்படி முதல் நாளே தெரிஞ்சிடும். சொல்லாமா, அது உள்ள இருக்கவங்க வெளியே இருக்கவங்க யாருன்னு சொல்லாமா? சொல்ல நீனப்பா வேணாது ஹீரோ வேணாது. அதாவது நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டதே, நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அதனால பெரிய கேரக்டர் தான். நான் ஒத்துக்கிட்டது ஒரே ஒரு மேட்ரு மட்டும் வித்தியாசமாக இருந்தது. சார், ஒரு பெரிய ஜெயிலு அவுட் சைடு. வெளியே இருக்கணும்னா நீ கெட்டவனாக இருக்கணும், உள்ளே இருக்கணும்லாம் நல்லவனாக இருக்கணும். ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன் தான் நல்லவன், வெளியில் இருக்கவன்லாம் கெட்டவன்ற ஒரு கான்செப்ட். இன்னும் அது வித்தியாசமாக இருக்குது. இது எப்படியா ஜெயிலுக்குள்ளே போவாங்க? நல்லவங்கள தான் சார் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்ட்டு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு, ஃபுல் ஹியூமரை வச்சு. நடுவில் எனக்கு வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது எப்போ இது எனக்கு குழப்பமாக இருக்குது, நீ தெளிவாக சொல்லிட்டு வரல. அதெல்லாம் சார் தெளிவாக இருக்கும் சார். படம் பார்க்கல, நான் டப்பிங் என் போர்ஷன் பண்ணதோட சரி. படம் காமிங்க, நல்ல பெரிய வெற்றி அடையட்டும். இந்த யூனிட் பூரா மறுபடியும் நிறைய படங்கள் பண்ணட்டும்.
வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நல்ல நேம். அர்ச்சனாவான்னு கேட்டேன், இல்லை அர்த்தனான்னாங்க. நல்லா அர்த்தமாக இருக்குது அப்படின்னேன். ஸோ தமிழ் பேசுகிற ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசுனீங்க. அப்புறம் சாந்தனு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இதை விட ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்க முடியாது. பெரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளருடைய பையனாக இருந்தாலும் இந்த படத்தில் எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் நக்குலுக்காக வந்து வாழ்த்தின சாந்தனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கோபிநாத், உன்னை பற்றி பேசலாம் எப்படிப்பா நீ? ஆக்சுவலாக ரொம்ப போராடுவார், கெஞ்சுவார். இந்த டேட்டு மாறிடுச்சு சார், இதை பண்ணிச்சு சார். அதே மாதிரி நான் சொல்லுவேன், இந்த பேமெண்ட்டு அது வந்துடும் சார், எப்போ அது முதல்ல செக்கு கொடுத்துறேன் சார், எப்போ மாத்துறது எப்படி நான் கேட்டேன்னா அப்புறம் ஒரு டேட்டை மாத்துறாரு. ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஒர்க்கர். நீங்கள் வந்து இப்போ அசிஸ்டன்ட் பிஆர்ஓன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நான் வந்து வெறும் இபிதியாக நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, தேங்க்யூ.